ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் வந்துருச்சுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு காலையிலே நம்ம 7:30க்கெலாம் கோயிலில் போய் இருக்கணும். நம்ம கிளம்பி ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாருமே வண்டி வச்சதால் எல்லாருமே வண்டியில் போயிட்டாங்க. நம்ம காரில் கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் தான் ரொம்பவே விசேஷமான தீர்த்தக்கரை கோயில் சொல்லிட்டு அந்த கோயில் இப்போ தான் கட்டியிருக்காங்களாம். அதாவது சிங்கப்பூர் அந்த முருகன் சிலை இருக்கு இல்லையா, அந்த கட்டணவர் தான் இங்கேயும் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. நாங்கள் போகும்போது அந்த கோயில் பார்த்துட்டே போனோம். இங்கே என்னடா புதுசாக ஒரு சிலை இருக்கே, இந்த மலையை சுற்றிதாங்க பார்த்துட்டே வந்தோம். அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேன். இதுதான் எங்கள் குலதெய்வ கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலில் இது பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான் காது குத்து வச்சுருப்பாங்க. இது இவங்களுக்கு தான் காது குத்து, இந்த பசங்களுக்கு. அதே மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம 9 மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. ஒரு 1 o'clock கிட்ட ஃபங்க்ஷன், ஒரு 1 to 2 ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஒரு 3-4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்கோம். வரும்போது நல்லா மழை வந்துட்டு இருந்தது. ஒரு சில ஏரியாவில் மழை வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தாண்டி நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது மழை வரல. அதோட நம்ம வீட்டுக்கு ஒரு ஈவினிங்கில் ஒரு 7 மணிக்கு மேலே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இப்போ அந்த மலையை பற்றி சொல்கிறேன். இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றதால சுற்றியுமே மலை தாங்க இருக்கும். அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும்போது பள்ளிகொண்டா கிட்ட இருந்து தான் இந்த கோயில் தாண்டி வரும். அந்த மாதிரி தான் அந்த கோயில் நம்ம இந்த மாதிரி எதிர்ச்சியாக பார்த்துட்டே வந்தோம். இது ஆக்சுவலி நாங்கள் என்ன நினச்சோம்னா, இது ஆஞ்சநேயர் சிலை அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் கோயில்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை இங்கே ஒரு முருகர் சிலை இருக்குது, அங்கே சிங்கப்பூரில் அவங்க கட்டினாங்க இல்லையா, அவரே தான் இங்கேயும் கட்டியிருக்காருன்னு சொல்லி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு. அந்த கோயிலோட கும்பாபிஷேகமே அன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. இந்த காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க, விசாக நட்சத்திரத்தில் அன்னைக்கு. அதனால நாங்களும் அதை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.